எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றது எதற்காக என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி என்று தாம் சொல்வதை நிரூபிப்பது போலவே டெல்லியில் இருந்துதான் எல்லாம் முடிவு செய்யப்படுகிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு 2030 தொலைநோக்கு திட்டத்துடன் வெகு விரைவில் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணியில் அதிமுக 165 இடங்களில் நேரடியாக போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவுக்கு 31 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமகவுக்கு 17, அமமுகவுக்கு 9 என தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய அதிமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புதிய நீதி கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட சிறிய கட்சிகளை இரட்டை இலை மற்றும் தாமரை சின்னத்திலேயே போட்டியிட வைக்க இரு கட்சிகளும் வலியுறுத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இபிஎஸ் டெல்லி சென்று திரும்பிய நிலையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என்றும் அவர் தெரிவித்தார். இபிஎஸ்ஐ தொடர்ந்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பாமக தலைவர் அன்புமணி இன்று சந்திக்கிறார். என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஆலோசனை மேற்கொள்கிறார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் 4வது நாளாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் நேர்காணலில் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டையைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். திமுகவின் சிட்டிங் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் தொகுதியை காங்கிரஸ் கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அடையாளம் காணும் பணியும் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவிடம் விருப்பமான 10 தொகுதிகளின் பட்டியலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்கும் தொகுதிகளை உள்ளடக்கி பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது. திமுகவுடனான தொகுதி பங்கீடு குறித்து சென்னையில் இன்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. மாவட்ட செயலாளர்கள், மண்டல அமைப்பாளர்கள், நிர்வாக குழு, செயற்குழு நிர்வாகிகளுடன் கமல்ஹாசன் ஆலோசனை நடத்துகிறார். சட்டமன்ற தேர்தலையொட்டி விசிக சார்பில் நாளை முதல் விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விருப்ப மனு கட்டணமாக 5000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரும் திங்கட்கிழமை திருத்தணி தொகுதியில் இருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சீமானின் பிரச்சார பயண திட்டம் இன்று மாலை வெளியாகிறது. தாவேக தலைவர் விஜய் விரைவில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் தயாராக இருக்க தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். எந்த ஒரு வேட்புமனுவும் தேர்தல் ஆணையத்தால் ரத்து செய்ய முடியாத அளவிற்கு தயார் செய்ய வேண்டும் என்று தாவேக நிர்வாகிகளுக்கு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மனுவை தயார் செய்து 1 வாரத்திற்குள் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். என்டிஏ கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் தொடர்வதாக அக்கட்சியின் தலைவர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இருதரப்பு இடையே குழப்பம் நீடித்த நிலையில் விரைவில் தொகுதி பங்கீடு கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளார். மங்களம், தட்டாஞ்சாவடி ஆகிய 2 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் களமிறங்குகிறார். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தாவேக தனித்து போட்டியிடுகிறது. புதுச்சேரி தாவேக வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் நிலையில் 30 வேட்பாளர்களும் வரும் 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர்.
தாவேகாவில் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று இறுதி செய்யப்படுகிறது. நேர்காணலில் விஜய் பங்கேற்கும் நிலையில் 20 முதல் 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இறுதி செய்யப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படைக்குழுவினர் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்படும் பணம், நகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. சத்துவாச்சாரியில் தேர்தல் விதிகளை மீறியதாக வேலூர் மேயர் சுஜாதாவின் கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக கொடுத்த புகாரின் பேரில் மேயரின் கார் ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,950 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,11,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகள் இன்று 860 புள்ளிகள் உயர்வுடன் வர்த்தகத்தை தொடங்கியுள்ளன. மும்பை பங்குச்சந்தையான நிஃப்டி 23,250 புள்ளிகளுடன் வர்த்தகமாகிறது. +2 மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் வீடு சூறையாடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ராஜபாண்டி நகரில் உள்ள தர்ம முனீஸ்வரன் வீட்டை அப்பகுதி மக்கள் சூறையாடிய நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட +2 மாணவியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் உடல் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. மானாமதுரையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட இளைஞர் ஆகாஷ் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம். ஆகாஷின் குடும்பத்தாரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ரம்ஜானை ஒட்டி தமிழகம் முழுவதும் மசூதிகளில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. மதுரை, கோவை, நெல்லை என பல்வேறு மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். ரம்ஜான் நோன்பு மாதம் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் மெக்காவில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பிற வளைகுடா நாடுகளிலும் இந்த திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. وسبحان الله بكرة وأصيلا وعلى آله وصحبه وسلم. பிரசித்தி பெற்ற திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஓம் நமச்சிவாய என்ற பக்தி முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கியுள்ளன. முந்தைய கட்டங்களில் கண்டறியப்பட்ட பிரம்மாண்ட செங்கல் கட்டுமானத்தின் தொடர்ச்சியை தேடும் வகையில் 1.5 ஏக்கர் பரப்பளவில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் சூரத் நகரில் நிலவும் கடுமையான சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஜவுளி தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். தொழிலாளர்களின் திடீர் வெளியேற்றத்தால் சூரத்தின் புகழ்பெற்ற ஜவுளி தொழில் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குஜராத்தில் ChatGPT-யை பயன்படுத்தி கள்ள நோட்டு அச்சடித்து விநியோகம் செய்த கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
2 கோடி ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்து அகமதாபாத் குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடும் பனிப்பொழிவு காரணமாக ஜம்மு காஷ்மீரில் சாலைகள் மூடப்பட்டுள்ளன. பனியை அகற்றும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தாக்குதல் நடத்தி வரும் ஈரான் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போர் சூழலால் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர்கள் வேதனையை பதிவு செய்துள்ளனர். பாகிஸ்தானில் எரிபொருள் விலை உயர்வு எதிரொலியாக ஈத் பயணத்திற்கான கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. கராச்சி, லாகூர், இஸ்லாமாபாத் நகரங்களில் பேருந்து கட்டணம் கணிசமாக உயர்ந்ததால் மக்கள் கவலையடைந்துள்ளனர். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலின் ஜெருசலேம் நகரில் போர் அபாய எச்சரிக்கை சைரன் தொடர்ந்து ஒலித்தது. 1 மணி நேரத்திற்குள் 4 முறை அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தனது மகளுடன் புதிய வகை ராணுவ பீரங்கிகளின் தாக்குதல் பயிற்சியை நேரில் பார்வையிட்டார். ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டதாக இந்த பீரங்கிகள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் மணிரத்னத்தின் அடுத்த படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சாய் அபயங்கர் இசையமைக்க உள்ளதாக வெளியான தகவலை மறுக்கும் வகையில் புதிய போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியான துரந்தர் தி ரிவெஞ்ச் படம் முதல் நாளில் உலகம் முழுவதும் 230 கோடி ரூபாய் வசூலை எட்டியுள்ளது. இந்தியாவில் மட்டும் 100 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்துள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது.